பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த கோரி கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக அரசு கொண்டு வந்துள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஒழிக்கப்பட்டு அரசு ஊழியர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டம் கனிவுடன் பரிசீலிக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்படும் என்று தவே அரசின் தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக டாப்ஸ் திட்டம் அமல்படுத்தப்படும் என்ற தவேக அரசின் நடவடிக்கையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிப்படி டாப்ஸ் திட்டத்தை ஒழித்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் பணிக்கொடையை வழங்க வேண்டும் என்றும் தேர்வாணையை அறிவிக்கை வெளியிட்டு ஒன்று ஏப்ரல் 2003க்கு பின்னர் பணி நியமனம் செய்யப்பட்ட 8431 காவலர்களுக்கு உயர் நீதிமன்ற தீர்ப்புப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் சிறப்பு காலமுறை ஊதியம், தொகுப்பு ஊதியம், தினக்கூலியாக பணிபுரிந்து பின்னர் காலமுறை ஊதியத்திற்கு ஈர்க்கப்பட்டவர்களுக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் பணி நியமனம் செய்யப்பட்ட வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு நிறுத்தப்பட்ட ஓய்வு ஊதியத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்றும் டாப்ஸ் வேண்டாம் என்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் 2வது கட்ட போராட்டமாக சென்னையில் உண்ணாவிரதம் நடத்தவும் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. என்னாச்சு